ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதிகமான ஆட்கள் இப்போ ஆசியன் கண்ட்ரியிலேருந்து வெளியே வேலைக்கு போகிறது சொன்னால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்துருந்தேன். என்ன சொன்னால், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். சவுதி அரேபியா, மற்றது கத்தார், ஓமான், அப்படி சொல்லி அந்த அரபு நாடுகளை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறவங்களை பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய தினமாக பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், சவுதி அரேபியாவில் ஒரு ஆளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மரண தண்டனைன்னு சொன்னால் அவரை சவுதி அரேபியாவில் அந்த தூக்கில் தொங்குற அந்த சட்டம் எல்லாம் இல்லை. என்ன சொன்னால், மரண தண்டனைன்னு சொன்னால் எல்லாருக்கும் பொது வழியில், அதாவது ஒரு சாலையோ இல்லை ஒரு மைதானமோ அப்படியான பொது வழியில் அவரை மண்டியிட செய்துட்டு கத்தியால் தலையை துண்டித்து சாவடிக்கிறது. அதுதான் அங்கத்தை இருக்கிற சட்டம். இப்போவும் அந்த சட்டம் இருக்குன்னு கேட்டால் அவர் இப்போவும் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு இதோண்டு பார்த்தா என்னன்னு சொன்னால், ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர், இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறார். வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற சவுதி நாட்டு ஒரு இளைஞனோட ஒரு முரண்பாடு காரணமாக ஒரு கோபத்தில் அந்த சவுதி இளைஞனை அவர் கொலை செய்கிறார். அதாவது கொண்டுற ஒரு தகராறுல. அப்படி கொலை செய்யப்பட்ட இளைஞனை குடும்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவர் மீது வழக்கு தாக்கல் இடப்பட்டு அவரை கைது செய்யப்பட்டு அவருக்கான மரண தண்டனை அங்கே இருக்க நீதிபதிகளால் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் வழங்கப்படுது. அப்போ சவுதி அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் கொலை செய்த அவரையும் கொலை செய்து அந்த சமமான தண்டனை கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு ரீதியில் இருக்குது. இப்போ வந்துட்டே இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கல. அந்த தண்டனைக்கு மாட்டு வழி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்படியான தண்டனை வழங்கிக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், சம்மந்தப்பட்ட குடும்பம் என்ன செய்யணும்னு சொன்னால் மன்னிப்பு வழங்கினா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். அப்படி இருக்கையில் இந்தியாவில் எல்லா பக்கத்தாலையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. காசு வேணும், அந்த குடும்பத்துக்கான நிதி உதவி வழங்குறதுக்கு, அந்த பிள்ளை செத்ததுக்கான இழப்பீடு கொடுக்கறதுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் வேறு விதமாக அவங்களோட அந்த இளைஞனை குடும்பத்தை வச்செல்லாம் கதைச்சு பார்க்காங்க. எதுவுமே பலனளிக்காத நிலைமையில் அடுத்த நாள் காலையில் அந்த தொழுகைக்கு பின்னரான ஒரு வெளியில் ஒரு பொது வெளியில் அவரை கொலை செய்கிறதுக்கு, அந்த தண்டனையை நிறைவேற்றத்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விடிய காலமாக அவரை 2 கையையும் பின்னால் கட்டப்பட்டு அந்த பொது வெளியில் அவரை விடப்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவரை கீழே முட்டுக்கால், அதாவது முட்டியிட வைத்து மண்டியிட வைத்து அவரை மண்டியிட்ட பின்னால் கையை வச்சு இப்படி தலையில் கத்தியால் வெட்டுறதுக்கு, தலையை துண்டிக்க தயார். அந்த தயார் நிலையில கடைசியாக ஒரு சான்ஸ் வழங்கப்படுது. என்னன்னு சொன்னால், அந்த இளைஞன்கிட்ட நீ ஒரு தடவை அவரிட மன்னிப்பு கேட்டு உன்னால் முடிஞ்சால் ரை பண்ணிப்பார் என்று சொல்லிதுன்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த மூத்த தலைவர், அவருக்கு தகப்பன் இல்லை, அந்த மூத்த தலைவன் என்ன செய்ய, அவர் தலைவர், அவர்கிட்ட மகன், அம்மா எல்லாரும் கூடி நிற்கிற வேலையில் அவர் போய் அவர்கிட்ட நான் செய்தது பிள்ளைதான், நான் தெரியாமல் ஒரு கோபத்தில் செய்துட்டேன், என்ன மன்னிட்டு விடுங்க, எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லி அவர் கெஞ்சும் போது அந்த நிலைமையில் அவருக்கு என்ன தோன்றுகிறது என்று தெரியவில்லை. என்ன செய்கிறாருன்னு சொல்லி அவர் கண்கலங்கி அழுது விட்டு, சரி இவரை மன்னித்து விடுங்கள், இவரை மன்னிப்பதால் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவார் என்று சொல்லி அல்லாண்ட ஆசீர்வாதமும் இதுவும் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னு சொன்னால் அவரை மன்னிக்க சொல்லி கூறார். அந்த ஒரு நொடி அவரின் மனதில் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. அவரை மன்னிப்பதற்கான காரணம், தயவு செய்து இதை பார்த்துன்றாலும் இந்த சவுதி அரேபியா மற்றது துபாய், கத்தார் அங்கே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு வேலைக்கு போகிற நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த நாட்டின் சட்ட திட்டத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு கொண்டு மதிக்கக்கூடிய ஆட்கள் உங்களால் அவ்வளோத்துக்கு பொறுமை இருக்குது. நான் கோவக்காரன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னால் அந்த சட்ட திட்டம் வைத்து அந்த வேலைக்குரிய வேலைகளை மட்டும் பார்த்து விட்டு கோபத்தை அடக்கினால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும். ஒரு நிமிடம் கோபப்படுறதால ஒரு உயிரும் போய்விட்டது, உங்களுடைய உயிரும் பறி போறதுக்கான சந்தர்ப்பம் அதிக அளவு இருக்கு. தயவு செய்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போராக்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். இது அதிகமாக எல்லா சோசியல் மீடியாலும் பகரப்பட்ட விஷயம். இதை பார்த்துட்டு அவருக்கு அந்த ஒரு நிமிடத்தில் அவர்கிட்ட மனது மாறி இருக்கவில்லைன்னு சொன்னால் அந்த உயிர் அந்த நிமிடத்தில் போயிருக்கும். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் யார் பாதுகாப்பது? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நீங்களும் வேலைக்கு போறீங்க, வேறொரு நாட்டுக்கு உங்களோட குடும்பத்தை விட்டு போக போறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு கணம் சிந்தித்து செயற்படுங்கள். நன்றி.